அந்நியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜங்குக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். செல்ஃபிஷ் லவ் பார்ட் 18. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனுக்கு யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த 2 பார்ட்டுக்குள்ள நான் அந்த இதை முடிச்சிடுறேன், ஓகேவா? ஸோ இவ்வளோ நீட்டமாக வந்து இழுக்கொண்ட அவசியமே இல்லை. பட் நான் 20 பார்ட் கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓவராக இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 2 பார்ட்லேயே இந்த செல்ஃபிஷ் லவ்வை மட்டும் முடிச்சிடலாம், ஓகேவா? நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஜிமினுக்கு நான் எஃப்எஃப் கொண்டு வந்துடுறேன், ஓகேவாடா? எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜிமின் எஃப்எஃப்க்கு தான். ஸோ நானும் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்கேன். சரிடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். நீங்கள் அப்படி குடுகுடுன்னு ஓடிட்டு வந்து ரெடியாக வர்றீங்க. சொங்க இப்படி தான் நம்ம மூட் அவுட்டாக இருக்கும்போது ஏதாச்சும் சொல்லி நம்ம சமாளிச்சிட வேண்டியது அப்படின்ட்டு அவங்க பேபியை பார்க்கீங்க. ஏய் ஜுன்ஹி, என்னடி இப்படி சிரிச்சிட்டே இருக்க? யாரை சொல்கிறது, அப்பா மாதிரியே இருக்க, அதான் நீ அவனை மாதிரியே இருக்க முடிச்சுக்கிட்டு முட்டைக்கண்ணி அப்படின்ட்டு சுன்னி எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுக்க போடுறீங்க. ஸோ அவளுமே குப்பை இருக்காதுன்ட்டு உங்களை அப்படியே எட்டி பார்க்குறா. என்னடி அப்படி பார்க்குற? அம்மா ரெடியாக இருத்தையா? அப்பா மாதிரி தான் எட்டி எட்டி பார்க்குற அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு, ஏய் என்னடி என்னை பற்றி பொண்ணுக்கிட்ட குறை பேசிகிட்டு இருக்க? நான் எதுவும் பேசலையே, சும்மா தான் பேசினேன். ஏய் தெரியும்டி அப்பா மாதிரி எட்டி எட்டி பார்க்குறேன்ட்டு. இப்போவும் அதைத்தானே பண்ணுறீங்க ஜங்குக்கா? மரா பொண்டாட்டி எட்டி பார்க்காம பக்கத்து விட்டு ஆண்டியாவை எட்டி பார்க்க முடியும்? என்ன ஜங்குக்கா இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? ஏய் வாடி போகலாம், டைம் ஆச்சுடி. சிறுங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன், ஜஸ்ட் இந்த ஐலைனர் மட்டும்தான். ஏய் என்னடி வர வர ஓவர மேக்கப்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? நான் ஜஸ்ட்டு டச்சப் தானே பண்ணேன், அவ்வளோ பெருசாக எதுவும் போடலையே. நீ ஆல்ரெடி ரொம்ப அழகு, எல்லாருமே உன்னை பாப்பானுகள். ஏய் இந்த மாதிரியெல்லாம் வந்தேன்னா என்னை ஜலசாக்காதடி. ஜங்குக்கா நான் எந்த மாதிரி வந்தேன்? நான் நார்மலாக எப்பவும் போல தான் இருக்கேன், உங்களோட கண்ணு தான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குது. ஓ, நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன்? அதான்டி, நீ டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ஜங்கு நான் எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்? ஏய் சிலுக்கு மாதிரி இருக்கடி. சிலுக்கா? யாரு? நீதாண்டி சிலுக்கு மாதிரி இருக்க, முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டேன். என்னது நான் மாறிட்டேனா? நான் எப்பவும் கூட தானே ட்ரெஸ் பண்ணுறேன். ஏய் அது இல்லடி, நான் எதை மீன் பண்ணேன்னு உனக்கு தெரியுதா? அப்படின்ட்டு பேபி வச்சுட்டு அவங்கள ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவன் எதை பார்க்குறான்ட்டு. ஜங்குக்கா ஜங்குக்கா எதை பார்க்குறீங்க? பேபியை பக்கத்தில் வச்சுட்டு எது ஜங்குக்கா பார்க்குறீங்க? ஏய் அப்படித்தாண்டி, அதைத்தான் பார்ப்பேன், அதனால புசு புசுன்ட்டு இருக்குடி. நல்லா இருக்கு தெரியுமா? நைட்டில் எனக்கு தலகாணியே தேவையில்லை, ரெண்டுலேயும் அப்படியே சமத்தா தூங்கிடுவேன். ஜங்கு பேசாமல் போங்க பாப்பா. ஏய் அதெல்லாம் புரியாதுடி அவளுக்கு. ஜங்குக்கா சரியில்லை, இது ரொம்ப தப்பு ஜங்குக்கா, இந்த மாதிரியெல்லாம், அதுவும் குழந்தை முன்னாடி. ஏய் நாடி இப்படி பண்ணுற, செலுத்துக்கிற ஓரத்தா. ஜங்குக்கா நீங்கள் போங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன். இப்படி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்னால் சீக்கிரமாக ரெடியாக முடியாது. பரவாயில்லடி, என் முன்னாடியே ரெடி ஆகும். நம்ம லிப்ஸ்டிக் எடுத்து போடேன், லிப்ஸில் ஆல்ரெடி பிங்காக இருக்கும், அது வேணாண்டி, இந்த லிப் பாம் யூஸ் பண்ணு, சூப்பராக இருக்கும். எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் போட்டுக்கிறேன், நீங்கள் போங்க. ஏய் போட்ரி, பார்க்கணும், உன் வாய் வர மாதிரி கோனை வச்சு வர மாதிரி வச்சு போடுவியே, நல்லா இருக்கும்டி. ஜங்கு என்ன நீங்கள் வர வர? ஆமாண்டி, வர வர மோசம், அது உன்கிட்ட. ஷாப்பிங் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன். என்ன? அச்சோ ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்குடி? என்ன மாதிரி இருக்கு? நைட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. ஜங்கு டைம் ஆச்சு, நான் ரெடி ஆகிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க.
அப்படின்ட்டு பிடிச்சி அவனை தள்ளி விட்றீங்க. சரிடி, ஓவரா பண்ணுற, இருக்குடி, நைட்டு இருக்கு. ஆ, நைட்டு பார்த்துக்கலாம், நீங்கள் போங்க. என்னது பார்த்துக்கலாமா? சரிடி, ஏதோ நீனும் ஒரு வழியில தான் இருக்க, பார்த்துக்கலாம், என்கிட்டே வா அப்படின்ட்டு ஜவுங்க பேபியை தூக்கிட்டு போகிறான். அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு, ஆறு ஜுன்ஹி, அம்மா என்னை துரத்தி விட்றா, ஆனால் அம்மா வேற மாதிரி, வேற யாரும் அவளை மாதிரி வர முடியாது, என்ன பண்ணுறது, அப்பனே மாற்றிட்டா, இப்போ என் கையில் ஒன்றை கொடுத்துட்டா, பார்த்தியா எப்படி ஒரு நைட்டில் என் லைஃபே மாறி போச்சு அப்படின்ட்டு பேபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ஜங்குக் பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு எதுவுமே உங்களுக்கு தெரியல தெரியுமா? எப்படி பேச முடியும்? சும்மா நான் லவ் ஸ்டோரியை சொல்லிட்டு இருந்தேன். வானா, அதெல்லாம் ஒன்றும் வானா, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ஜங்க் கூப்பிடுறீங்க. சரி அப்படின்ட்டு எழும்பி நல்லா பார்க்குறான். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸும் ஒரு மாதிரி ஷார்ட்ஸும் போட்டு க்ராப் டாப் மாதிரி போட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து பார்க்க ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஸோ அவங்க அப்படியே பார்க்குறான். என்னடி ஹிப்பு லைட்டாக தெரியுது அப்படின்ட்டு க்ளோஸாக இங்கே ஹிப்பை வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே கிட்ட இழுக்கிறான். ஒரு கையில் வந்து பேபியை வச்சுட்டு ஒரு கையில் உங்களை கிட்ட இழுத்துட்டு அப்படியே உங்களுக்கு குறுக்குறுன்னு பார்க்குறான். என்ன ஜங்குக் ஷிஃப்ட்டு குறுக்குறுன்னு பார்க்குறீங்க? குழந்தை எப்படி பார்க்குறா பாருங்க. எப்படி பார்க்குறா? எப்படி பார்க்குறா? ஜங்குக்கா வாண்ணா, வாங்க போகலாம், அவரை பார்த்து சிரிக்கிறா. ஏய், அவளுக்கு எதுவும் புரியாதடி. புரியாதா? அதுதான் தெரியும், நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, வாங்க போகலாம். ஏய், ஒரு கிஸ்ஸுடி. வாண்ணா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸுன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் முடிச்சிடுவீங்க, அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் பண்ண முடியாது. இல்லடி, ஜஸ்ட் ஒரு கிஸ் மட்டும் தான், அப்படியே லிப்ஸை வச்சுட்டு எடுத்துடுறேன். என்ன ஜங்கு? ஏய் குட்ரி, புருஷன் ஏங்க வைக்காத, அழகா இருக்க. ஸோ அதெல்லாம் புருஷன்கிட்ட காட்டணும்ல, அதான் நைட்டு பார்த்துக்கலான்னு சொன்னீங்கல்ல, அதென்னடி ரொமான்ஸ் நைட்டில் மட்டும்தான் பண்ணணுமா, டெய்லியெல்லாம் பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை ஜங்கு. சரிடி, கொஞ்சம் குட்ரி, ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமும் இவன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிப்ஸில் அப்படியே வச்சு எடுத்துடுறீங்க. நாடி இப்படி கொடுத்துட்டு ஒரு 1 செகண்ட் கூட நான் ஃபீல் பண்ணலடி. இல்லை ஜங்குக்கு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் பேபியை வாங்கிட்டு அப்படியே காருக்குள்ள போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜங்குக் தான் அவங்க சீட் பெல்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டு, ஏய் பார்த்து, நான் காரை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவேன், ஸோ டைம் ஆச்சுல்ல? டைம் ஆச்சு தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 பேரும் போகிறீங்க. ஸோ ஜங்கு திரும்பி பார்த்துட்டு, ஜங்கு இந்த பிளேஸுக்கு எதுக்கு? ஏய், இதாண்டி ப்ரைவேட்டாக இருக்கும். புரிஞ்சு போச்சு. என்னடி புரிஞ்சிருச்சு? இல்லை, ஃபுல்லாக எல்லாம் காலி பண்ணியிருப்பீங்கல்ல, யாருமே கஸ்டமர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இது உங்களோட நம்மளோட ஷாப்பிங் மால் தான், என்னோடது கிடையாது. நம்ம 2 பேர், நம்ம குழந்தை. தெரியுது, ஆனால் ஏன் ஜங்குக்கிங்க? ஏய், இந்த மாதிரி பிளேஸ்னால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஸ்டாஃப் மட்டும் இருப்பாங்க. மற்ற மாதிரி பிளேஸில் போனோன்னா நிறைய பேர் இருப்பாங்கடி, உன் புதுசு ஃபேமஸ் டி, எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பொண்ணுங்க என் பின்னாடி வருவாளுங்க, ஸோ உன் பின்னாடி பசங்க சுற்றுவாங்க, நம்ம 2 ப்ரொடக்ஷன் வேணும்ல, ஸோ அதுக்காகத்தான் அப்படின்ட்டு நீங்கள் சிலுத்துக்கிறீங்க. ஏய், இப்போ நீ ஃபேஸ் அப்படி சிலுக்கும்போது கூட சில்க்கு மாதிரி தாண்டி இருக்க. சின்ன ஜங்குக்கு சில்க்குன்னு தான் சொல்கிறீங்க. ஆமாட்டி, எனக்கு நீ சில்க்கு தாண்டி. எப்படி இருக்கா அப்படின்ட்டு உங்களை பார்த்து ரொம்ப ஐவிங் பண்ணுறான். போதும் உங்கள் ரொமான்ஸ்லாம் வீட்டில் வச்சுக்கோங்க, வெளில வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோ எடுத்து மீடியாலாம் போட்டுருவாங்க. என்ன பண்ணுறது, செலிப்ரிட்டி மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. ஆமாம், நீங்கள் செலிப்ரிட்டி மாதிரி இல்லை, செலிப்ரிட்டியே தான். ஏய் வந்துட்டு இறங்கு அப்படின்ட்டு உங்களை அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணி இறக்கி விட்றான். ஸோ நீங்கள் பேபியை தூக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி எல்லா ஸ்டாஃபும் நிற்கிறாங்க. ஜங்குக், நம்ம 2 பேரும் ஷாப்பிங் பண்ணலாமா? எதுக்கு இவங்கெல்லாம்? ஏய், நம்ம எடுக்கிற ட்ரெஸ்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணணும்டி, அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க பின்னாடி வரணும்டி,
அப்படியே மாசா இருக்கும்டி. ஜங்குக்கு எதுக்குலாம் நீங்கள் மாசு? நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாமே. சரிடி, அவங்க ஒரு 10 டிஸ்டன்ஸில் வரட்டுமா? விட மாட்டீங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் பேபியை ஜங்கு கிட்ட கொடுத்துட்டு நான் உள்ளே போகிறேன், எனக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் எடுக்கிறேன், ஓகேவா? சரி சரி, எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஒரு பக்கத்தில் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ட்ராலியை தள்ளிட்டு வராங்க. ஸோ என்ன ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ராலியில் போட்டுறணும். ஸோ நீங்களும் அப்படியே போயிட்டு பேபி செக்ஷன் தான் போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு ஜுன்ஹேக்கு தான் எடுக்கிறீங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஓகே, என்னென்ன வேணும், ஸோ டாய்ஸ்லேருந்து எல்லாமே எடுக்கிறீங்க. அண்ட் இப்போ ஜங்குக்கு போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கலான்னு போகிறீங்க. ஏய், எதுக்குடி எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற? உங்களுக்கு வேணும் ட்ரெஸ்ஸு. ஏய், ஏன்டி எனக்கு ட்ரெஸ்ஸு? நீங்கள் நைட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கிழிச்சிங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாண்டி, கிழிச்சேண்ணா. எதுக்கு? எப்போவும் நீங்கள் என்கிட்ட வரேன்னா ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டே வர்றீங்க. அதுவா, அப்படி கிழிச்சு அப்படி கெத்தாக இருக்கணும்டி. ஜங்குக்கா, இந்த மாதிரி கபோர்டில் சரியான ட்ரெஸ்ஸே உங்களுக்கு இல்லை தெரியுமா? எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சி எறிவீங்க. நீங்கள் என்ன குழந்தையா? ஆமாண்டி, குழந்தை தான். அவங்க கூட பண்ண வரும்போது அப்படியே கழட்டிட்டுலாம் வரப்போறா, அப்படி வெறி கொண்டு அப்படியே கிழிச்சிட்டு வரணும்டி, அப்போ தான் செம்மையாக இருக்கும். என்னடி சிறுக்கு? ஜங்கோ, வானா இந்த மாதிரி கூப்பிடாதீங்க. ஏய், நல்லா இருக்குடி, உனக்கு ஒரு பேர் வைக்கணும். இதே எனக்கு பன்னின்னு பேர் வச்சிருக்கியே, அப்போ நான் உனக்கு சிலுக்குன்னு வைக்கிறேன். அதுக்குன்னு பப்ளிக் பிளேஸ்லேயுமே அப்படி கூப்பிடுவீங்க? இல்லடி, சரி சரி சரி, கோவப்படாத, நான் கூப்பிடல, ஓகேவா? சரி அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் செக்ஷன் தான் போகிறீங்க. ஏய் இல்லைரி, என்ன ஜங்கு, என்ன ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு, செகண்ட் எனக்கு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக உனக்கு போகிற? அதுவா, எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா ரொம்ப லேட் ஆகும் ஜங்கு, அதான். ஏய் செம்ம, என்னாடி எப்படியெல்லாம் யோசிக்கிற? எனக்கு இப்போ தெரியும்டி, சீக்கிரமாக எங்கள் 2 பேர்த்து எடுத்து எங்களை கழட்டி விட்டு நீ பாட்டுக்கு ஜாலியாக ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்க்குறியா? ஆமாம், பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம் ஜாங்கு. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அந்த ஆல்ரெடி வாங்கின ட்ரெஸ்லாம் அப்படியே பேக் பண்ணி அவன் காருக்குள்ளே அனுப்பிடுறான். ஸோ அவங்களும் கொண்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு மாற்றி பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ண தெரியாமல் பேபியும் அழுகுது. ஜங்கு, பேபி அழுகுது. ஏய் தெரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு மில்க் பாட்டில் ஆல்ரெடி எடுத்து வந்திருப்பான். ஸோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அதுவும் நல்லா குடிச்சிட்டு இருக்குது. ஸோ அப்படியே தூங்குறது பேபி. அப்போ ஒரு ஸ்டாஃப் கிட்ட கூப்பிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வர்றான் நடந்துட்டு. பட் ஒரு சைட் திரும்பி பார்க்குறான், அங்கே ஒரு பர்சன் உங்களே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் யார், எதுக்கு என் பொண்டாட்டியை பார்க்குறான்? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் நிற்கிறான். அவனுக்கே அது தெரியல, யார் இந்த ஃபிகரு, நல்லா இருக்காளே, அக்கா சின்ன பொண்ணு மாதிரியும் இல்லை, ஆனால் கும்முன்னு இருக்காளே, புசுன்ட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி டர்ட்டியாக பேசுகிறான். அப்படிதான் ஜங்குக்கு நல்ல கோவம் வந்துடுச்சு. ஸோ அப்படியே முன்னாடி வந்துட்டு, ஏய் நீ யாரை பார்த்த? அதுவா, அதான் இருக்கு ஒரு ஃபிகரு, செம்மையாக இருக்கா தெரியுமா, என்ன ஸ்ட்ரக்சரு. மயிறு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை பார்த்துட்டு என்கிட்டயே ஸ்ட்ரக்சராக இருப்பான்னு சொல்லுவேன்? அப்படின்ட்டு பர்சனை போட்டு செம்மையாக அடிக்கிறான். பாஸ் நீங்களா? ஆமாண்டா நாயே, அது பின்னாடி பார்த்தா எந்த பொண்ணாலும் அப்படித்தான் எனக்கு அவ்வளோ கோவம் வருதுடா, நீ செத்துடுறா அப்படின்ட்டு அந்த பர்சனை போட்டு அடிக்கிறாரு. இல்லை சார் ப்ளீஸ், சாரி, நான் உங்கள் ஒய்ஃப்னு தெரியாமல் பார்த்துட்டேன். டேய், அப்படின்னா எல்லா பொண்ணுங்க இந்த மாதிரி தான் பார்ப்பியா? உன்னெல்லாம் நீலாம் உயிரோட இருக்கக்கூடாதுடா, செத்துடுற நாயே, செக்கலை பொறுக்கி அப்படின்ட்டு அந்த பர்சனை போட்டு நல்லா அடிக்கிறான். ஸோ அவர் வாயிலேலாம் அப்படியே ப்ளட்டாக வருது. சார் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி. ஏய், உன்னையெல்லாம் ஒரு தடவை அடித்தா பத்தாதுடா, உன்னை வச்சு அடிக்கணும். அவளை தப்பான பார்வையில் நினச்சாலே விட மாட்டேன். ஏனடா அவளை அப்படி பார்த்து அப்படி வர்ணிக்கிற? என் பொண்டாட்டி மட்டும் இல்லை, எந்த பொண்ணையும் நீ தப்பாக பார்க்கக்கூடாது, புரியுதா? நான் பார்க்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எப்படிடா உன்னை விடுவேன்? உன்னை உயிரோட விடுவேன்னு நினைக்கிறியா? சார் ப்ளீஸ் சார், நான் புள்ளக்குட்டிக்காரன், எனக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது சார். ஓ, புள்ளக்குட்டிக்காரன், குழந்தை இருக்குது, ஒய்ஃப் இருக்கா?
அப்ப ஏன்டா அடுத்த வீட்டுக்காரையே பார்க்குற? இல்ல சார். நான் தெரியாம. ஓ! தெரியாம பார்த்துட்ட. தெரியாம பார்த்தாலும் நீ தெரிஞ்சு பார்த்தாலும் பார்த்தது பார்த்தது தானடா. தப்பு தானே! அப்ப தப்பு பண்ணா பனிஷ்மென்ட் வாங்கி தானே ஆகணும். ஆனா என்ன கொல்றேன்னு சொல்றீங்க? ஆமாண்டா. கொல்ல தான் போறேன். ரொம்ப கொடூரமா. அப்படின்னு அந்த பர்சன போட்டு நல்லா அடிக்கிறான். இந்த சவுண்ட் கேட்டு, "ஜங்குக், ஜங்குக் என்ன பண்றீங்க? எதுக்கு இந்த அங்கிள அடிக்கிறீங்க?" "ஆ எதுக்கு அடிக்கிறேனா? ஏய் நீ முதல்ல காருக்குள்ள போடி." "இல்ல எதுக்கு அடிக்கிறீங்க? வாங்க. அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல எல்லாரும் பார்க்குறாங்க ஜங்குக்." "ஏய் நான் அப்படித்தான் அடிப்பேன். என்னடி பண்ணுவ? ஆனா ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க." "உன்னை தப்பா பார்த்தான்டி அதான் அடிக்கிறேன்." "என்னது தப்பா பார்த்தானா?" "ஆமாண்டி தப்பா பார்த்தேன்." அதுக்கு தானே இவ்வளோ அடிச்சிட்டீங்க. வாங்க போகலாம்." "ஏய் இவனை விரல விடுவேன்னு நினைக்கிறியா? ப்ளீஸ் ஜங்குக் விட்ருங்க. அதான் இவ்வளோ அடிச்சிட்டீங்களே, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வாங்க ஜங்குக். எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஜங்குக்." "ஏய் அவனை தப்பாக பார்த்தான்னு சொல்கிறேன். அவனை நீ போட்டு 4 அடி செருப்பால் அடிப்பியான்னு பார்த்தா, ப்ளீஸ் ஜங்குக் விட்டுருங்க ஜங்குக்குன்னு சொல்கிற. என்னடி உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க?" "அப்படியெல்லாம் இல்லை ஜங்குக். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் ஆனால் வேணாம், ப்ராப்ளம் வேணாம்." "ஏய் எவன்டி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவான்? நான் தான் ப்ராப்ளம் பண்ணுவேன். இதால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சரியா? எவனாச்சும் பண்ணுவான்." "அது இல்லை ஜங்கு. வாங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இதை நான் உங்கள் கூடையெல்லாம் வரேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாராச்சும் என்னை தப்பாக பார்த்தா போதுமே அடித்து உன்னை கொல்லுற அளவுக்கு போகிறீங்க." "ஏய் எடை பேசுகிற? உன்னை ஏதாச்சும் தப்பாக பார்த்தா ஏய் வாடி போகலாம்." அப்படின்ட்டு உங்கள் ஜங்க கூப்பிட்டு வரான். நீங்கள் காருக்குள்ள தான் அப்படியே வந்து உட்காந்து பேபியை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். "ஜங்குக் ப்ளீஸ் குழந்த இருக்கா, ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண, இங்கே பயப்படுறா." "சரிடி சரி ட்ரைவ் பண்ணலை." அப்படின்ட்டு அப்படியே காரை ஓட்டிகிட்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணுறான். "எங்கள் வீட்டுக்கு போகல." "ஆ வீட்டுக்கெலாம் தேவையில்லை, வா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். ஜங்குக் இது ஏய் வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டியோட கடைக்கு தான் கூப்பிட்டு போயிருப்பான். அதே ஷாப்புக்கு தான் இப்போ உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு அவங்களும் பார்த்து ஜவுக்கு வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. ஒருமாதிரி மூட் அவுட்டாக இருந்துப்பீங்க. ஸோ அந்த பிளேஸ் போய் உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ ஜங்குக் தான் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணி விற்கிறான். ஸோ நீங்கள் எதுவும் பேசல, அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, "ஏய் சரிடி நான் அடிக்கல போதுமா, இப்படி மூஞ்ச வச்சுக்காத. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது." "என்ன கஷ்டமாக இருக்குது? அந்த ஆளை அந்த அளவுக்கு அடிக்கிற, சாகுற அளவுக்கு. நான் வரலன்னா அடித்து அந்த ஆளை கொன்றுப்பேன் ஜங்குக்." "ஆமாண்டி கண்டிப்பாக கொன்றுப்பேன் நீ வரலன்னா. என்ன பண்ணுறது, என் கோவத்தை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுவும் ஓ விஷயத்தில் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹெட்டேக்கா." "என்னது ஹெட்டேக்கா இருக்கா? சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா?" "இதெல்லாம் வேணாம், சாப்பிட்டு." "நீங்கள் சாப்பிட்டல?" எனக்கு பசிக்கலடி." "இல்லை நீங்கள் மார்னிங் காஃபி மட்டும்தான் குடிச்சிங்க, எதுவுமே சாப்பிடல." "ஏய் அது இல்லடி ப்ளீஸ் ஜங்கு எனக்காக சாப்பிடுங்க." சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்து சைடாக பெஸ்ட் டெய்னாக இருக்கும். ஸோ அதனால தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காடுறான். ஸோ நீங்கள் அவனுக்கு வந்து பவுலில் எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அவனும் அப்படியே கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். ஸோ ஜுன்ஹிக்கு தான் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க. "ஏய் என்னடி குழந்தை எப்படி சாப்பிட்டது?" "கண்ணு வைக்காதீங்க ஜங்குக், அது குழந்தை அப்படி தான் சாப்பிட்டோம். அதுக்கெல்லாமா கண்ணு வைப்பீங்க?" "சரி உன் ஃபேஸ் ஏன் இப்படி டல்லாக இருக்குது? இப்படி மேக்கப்லாம் போட்டு வந்தேன், கலைஞ்சிருச்சு." "ஆமாம் நீங்கள் பண்ணுற வேலைக்கு கலையாமல் என்ன பண்ணும்? உங்களாம் உங்கள் மேலே நான் கோவமாக இருக்க ஜங்கு." "சரி ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பண்ணுவோம், எல்லாம் சரியாகிடும்." "எப்பவும் அதிலே தான் இருப்பீங்களா?" "ஆ அதிலே தான் இருப்பீங்களா ஜங்கு?" "இல்லடி இல்லை, இந்த மாதிரி பண்ணா நீ கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகுவ, அதான் அதான் அந்த மாதிரி பண்ணுறேன்." "ஆனால் உங்களை திருத்தவே முடியாது ஜங்கு. எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்கல்ல. எல்லாரையும் அடிச்சுட்டு இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணி தெரிவிங்க." "ஏய் அப்படி தான் அடிக்கணும், தப்பாக பார்த்தா அடிக்கத்தான் வேணும்.
அப்படி தான் அடிக்க செய்வேன். சரி, உன்கிட்ட பேசியே தான் என்னால் சாதிக்க முடியாது அப்படின்ட்டு எனக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.